There is power, power, wonder walking power in the blood of the Lamb. There is power, power, wonder walking power in the precious blood of the Lamb. There is power, power, wonder walking power in the blood of the Lamb. Precious blood of the வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டே இரத்தத்தினால். In His presence there fullness of joy. In His presence there fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness plus fullness of joy. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence there fullness of joy. In His presence there fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness plus fullness of joy. அவர் சமூகம் என் சந்தோஷமே, பாடுங்க, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே, ஆனந்தம் பேரானந்தமே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல்ல துணையவர், என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. எல்லாரும் சேர்ந்து ஆகாதது ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for me. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for me. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக நமக்கு தந்து இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நம்மோடு பேசி வருகிறார். The God of today, இருக்கிறேன் என்பவர்
என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று போய் சொல்வாயாக என்று அன்றைக்கு மோசேவுக்கு சொல்லி நடத்தி ஜெயம் தந்தவர் இந்த காலவேளையில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. The God of today, இருக்கிறேன் என்ற நாமமுள்ள யெகோவாவின் கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலவேளையில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நேரம் இல்லாததுனால நேரடியாக சோத்திரிக்கிறோம் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். நம்ம சோத்திரம் பார்வோனின் வஞ்சகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவனுடைய 2வது வஞ்சகத்தை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். யாத்திராகமம் 8:29 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் வஞ்சனை செய்யாதிருப்பானாக என்ற வார்த்தையை மையமாக கொண்டு அவனுடைய வஞ்சகம் என்ன, அவனுடைய டிசீவிங் என்ன, அவன் என்னை எப்படி ஏமாற்றுகிறான், அந்த பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். சோத்திரிக்கிறோம். அவன் ஜனங்களை போக விடாதபடிக்கு எப்படியாகினும் வஞ்சனை செய்யணும் என்று பார்க்கிறான். சோத்திரிக்கிறோம். வஞ்சனை என்றால் என்ன? அனுப்புகிறேன், சாதகமாய் பேசி பாதகமாய் நடந்து கொள்வது, அதான் வஞ்சகம். சோத்திரம். அவனுடைய 2வது வஞ்சகத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். என்னன்னா யாத்திராகமம் 8:28, அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன், ஆனால் நீங்கள் அதிக தூரம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் ஒரு லிமிட் வைக்கிறான். சோத்திரிக்கிற பிசாசு லிமிட் வைக்கிறான். சர்ச்சுக்கு போ, ஆனால் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணாத. சர்ச்சுக்கு போ, ஆனால் ரொம்ப நேரம் சர்ச்சில் இருக்காத. ஜெபம் பண்ணு, ஆனால் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாத. பாட்டு பாடு, அதில் ரொம்ப ஆழமாக பாட்டு பாடாத. சோத்திரிக்கிறோம். ஊழியம் செய், ஆனால் ரொம்ப செய்யாத. வேதத்தை வாசி, ஆனால் ரொம்ப வாசிக்காத. லிமிட்டாக வச்சுக்கோ. ஏன்னா லிமிட்டாக இருக்கிறது தேவனுக்கு பிடிக்காதுன்னு சாத்தானுக்கு தெரியும். அதுவே செய்யாதன்னு சொல்லாமல் அளவாக செய்யன்னு சொல்கிறான். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அளவாக தான் செய்யுது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாட்டி வந்தாலே போதும். மற்ற நாள் பாஸ்டர் அறிவிப்பு சொல்வார் தான், ஆனால் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்பது போல் நிறைய பேருடைய ஜீவியம் இருக்குது. உலக காரியத்தில் லிமிட் வைக்கலாம், ஆனால் தேவ காரியத்தில் நமக்கு லிமிட் இருக்கவே கூடாது. சில ஹோட்டலில் பாருங்கள், சோத்திரம், அன்லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு சாப்பாடு கேட்டாலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில ஹோட்டலில் லிமிட்டு, அதுக்கு மேலே போட்டால் காசு. சோத்திரம். ஆகவே சோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் லிமிட்டு கிடையாது, அன்லிமிட்டு தான். சோத்திரம். எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடினா அதற்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு அதிகமாக சாதிச்சாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதம். அதனால தான் பிலிப்பியர் 3:13 சோதர பவுல் சொல்லுகிறார், நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து இன்னும் முன்னானவைகளை என்ன செய்கிறேன், நாடுகிறேன். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த பவுல் சொல்லுகிறார், நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. பிடிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சம் போயிட்டேன்னு நான் என்றதில்லை. ஒன்று செய்கிறேன், முன்னானவைகளை நான் நாடி ஓடுகிறேன். நாம என்ன சொல்லுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, கர்த்தரை தேடுற வாழ்க்கையில பிரதர் சிஸ்டர் இன்னும் முன்னாடி ஓடுங்க. நிறுத்தாதீங்க, போதும்னு சொல்லாதீங்க, இன்னும் முன்னுக்கு ஓடுங்க. வெளிப்படுத்தல் 4:1 பாருங்க. இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோடு பேச நான் கேட்டிருந்த அந்த சத்தமானது இங்கே ஏறிவா என்று விளம்பினது. இங்கே ஏறிவா, இன்னும் ஏறிவா. பரலோக வாழ்க்கை, பரலோக ஆசீர்வாதத்துக்கு போகணும்னா ஏறி போகணும். இன்னும் யோவானை பார்த்த அன்றைக்கு பரலோகத்திலிருந்து சத்தம் வெளிப்பட்டது போல இந்த கால வேளையில் அந்த சத்தம் உங்களை தேடி வருகிறது. மகனே, மகளே, இன்னும் என்னிடத்தில் ஏறி நீ வா. வந்தது போதும், இதுவரைக்கும் நான் போனது போதும்னு நிக்காத, ஸ்ட்ரக்காய் நிக்காத, ஏறி மேலவா என்று கர்த்தர் அன்றைக்கு யோவானை மட்டுமல்ல இந்த கால வேளையில் உங்களையும் அழைக்கிறார்.
மத்தேயு 14:22 பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, இயேசு சீஷர்கள் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். முன்னே போக துரிதப்படுத்தும் இயேசு. சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ரக்காய் நிற்கிறோம். சபைக்கு போவதற்கு, ஜெபம் பண்றதுக்கு, ஆவிக்குரிய காரியத்தில் இதோ போறேன்னு நின்றுகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, போ முன்னாடி போ, என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க, போ அப்படின்னு துரிதப்படுத்துகிறார். இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் முன்னுக்கு போகும்படி துரிதப்படுத்துகிறார். அக்கறைக்கு முன்னாக போகும்படி துரிதப்படுத்துகிறார். இக்கரை சதமல்ல, அந்த அக்கறை பரலோக வாழ்க்கைக்கு முன்னே போகும்படி கர்த்தர் உன்னை துரிதப்படுத்துகிறார். அல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, லிசன் தி வேர்ட் ஆஃப் காட். பிரதர், சிஸ்டர், கர்த்தருடைய வசனத்தை கொஞ்சம் நிதானிச்சு கேளுங்க. அன்றைக்கு சீஷர்களை துரிதப்படுத்தின அதே கர்த்தர் முன்னுக்கு போகும்படி துரிதப்படுத்துறார். அதான் நீங்க கவனிக்கணும். எந்த இடத்துல நிக்கிறீங்கன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 18:46 எலியாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டும் ஆகாபுக்கு முன்னோடினான். அந்த முன்னை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்வன் சொல்ற அதிக தூரம் போக வேண்டாம்னு. ஆனால் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால எலியா பின்னாடி ஓடி வர்ற ஆள் இல்லை, அசோத்திர ரதத்துக்கு முன்னே ஓடுகிறான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஃபார்வர்டா இருக்கணும், பேக்வர்டா இருக்க கூடாது. நீ முன்னேறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 19:8 சொல்லுகிறது, 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நான் ஸ்டாப்பா நடக்கிறான். 40 நாள் கர்த்தருக்காக நடக்கிறான். கர்த்தருடைய சமூகம் போகும் வரை நடக்கிறான். கர்த்தருடைய பர்வதமாகிய ஒரே பர்வதம் மட்டும் போக அவன் நிறுத்தாமல் நடந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. 40 நாள் இரவும் பகலும். அதை நீங்கள் என்னைக்காவது கொஞ்சம் டீப்பாக ஆராய்ஞ்சிருக்கிறீங்களா? சில நேரங்கள் இந்த புனித ஸ்தலங்களுக்கு போவாங்க. எப்படி போவாங்க? தோத்திரம் நடப்பயணமாகவே போவாங்க. இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கெல்லாம் எப்படி போகிறாங்க? இரவும் பகலுமா நடக்க முடியும்? எங்கேயாவது போவாங்க. அதில் பேர பாருங்கள், நிறைய பேர் உபயாதாரர்கள். ஜூஸு கொடுக்கறது, பிரியாணி ஆக்கி போடுறது, அதுக்காகவே போவான் போல. அது சோத்திரிக்கிறோம். பிரியாணி கூட பக்தர்கள் போகிறார்கள். அவன் பக்தன், அவன் தோத்திரம். அவன் முடிச்சுட்டு வந்து அவன் சாராய கடையில் அவன் தண்ணி அடிப்பான் பார். அவன் அடிக்கிற மாதிரி யாரும் திரும்பி அடிக்க மாட்டாங்க. சோத்திரம். சில சாராய கடையில் சாமிகளுக்கு தனி கிளாஸ்ன்னு போட்டு வச்சுருப்பான். பரிசுத்தமாக குடிப்பது எப்படிலாம் இருக்குது பாருங்கள். போகிறதா புனித பயணம்ன்று சொல்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயும் நிற்காம அந்த பர்வதம் மட்டும் அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிற. நாம என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். லூக்கா 9:62 பாருங்க. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கலப்பையில் கை வச்சிருக்கிறதுக்கான சமம். ஒரு 7 உருவன் கலப்பையில் கை வச்சுட்டானா அவன் பின்னாடி வரக்கூடாது. எப்படி தான் போகணும்? முன்னாடி போயிட்டே இருக்கணும். கலப்பையில் கை வச்சுட்டு நீ பின்னாடி திரும்பி பார்த்துக்கின்னு இருந்தான் தான் அந்த கலப்பையை முன்னுக்கு என்ன செய்ய முடியாது, நீ செலுத்த முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னுக்கு போகிற வாழ்க்கை, பின்னுக்கு வர்றதில்லை. ஹல்லேலூயா. முன்னாடி வச்ச காலை பின்னாடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும் முன்னாடி. பிலிப்பியர் 3:14 சொல்லுது, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பவுல் நிறைய இடத்துல ஆசையாய் ஓடுகிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன், நாடுகிறேன், ஓடுகிறேன் என்று பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப சொல்றார். அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு ஓரமாக இருக்கக்கூடாது, முன்னுக்கு ஓடணும். ஆமே என்ன சொல்லுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுங்களேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபத்தோடு சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பால்கனியில் இருக்கிறவங்க கை தட்டி லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோடு நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பில் பந்தய பொருள் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். உண்மையா சொல்லுங்க, பரம அழைப்பில் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கைகளை உயர்த்து, அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. பார்வன் சொல்றான், அதிக தூரம் போக வேண்டாம். நிறைய பேர் அப்படித்தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. பாஸ்டர் சொல்வார் தான், ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லுவாங்க தான். நீங்க கொஞ்சம் லிமிட்டா இருங்க சிஸ்டர், லிமிட்டா இருங்க பிரதர். யாராவது ஒரு பார்வோனின் ஆவி உள்ள பிசாசை போல உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அது ஆண்டவருடைய ஆலோசனை அல்ல. ஆண்டவருடைய ஆலோசனை, இன்னும் நீ ஓடு, இன்னும் முன்னேறிப்போ, இன்னும் பரலோகத்தை நோக்கி ஏறிப்போ. கர்த்தர் அப்படித்தான் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அதை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி போகணும் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பெருகுவீர்களாக, டு பி மல்டிப்ளை, பெருகுவீர்களாக. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வளர்ச்சியின் ஜீவியம். கிறிஸ்தவன் ஆகிறது ஒரே நாள் போதும் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு வளர்ச்சியின் ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது தேங்கின குட்டை அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஓரமாய் ஒதுங்கி நிற்பதல்ல.
கர்த்தர் வந்து உன்னை அழைத்து செல்லும் வரைக்கும் கிறிஸ்தவ ஜீவியம் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஜீவியம். அல்லேலூயா. ஜபத்தில் வளரணும், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வளரணும், ஊழியத்தில் வளரணும், சத்தியம் சொல்கிறதில் வளரணும், சுவிசேஷம் சொல்கிறதில் வளரணும், பெருந்தன்மையில் வளரணும், விட்டு கொடுக்கறதில் வளரணும், சோத்தரிக்கிறோம், சத்துருக்களை நேசிக்கிறதில் வளரணும், பொறுமையில் வளரணும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இட் இஸ் அ ப்ராக்ரசிவ், அது வளர்ச்சியின் ஜீவியம். வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. ப்ரேயரில் ஒரு வளர்ச்சி இருக்கணும், சத்தியத்தை பேசுறதுல ஒரு வளர்ச்சி இருக்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், பிரதர் சிஸ்டர் நீங்கள் முன்னாடி ஜெபம் பண்ணதை விட இப்போ ரொம்ப உங்கள் ஜெபத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசம் தெரியுதே. முன்னாடி நீங்கள் பாடினதை விட இப்போ நீங்கள் பாடுறதுல ஒரு வித்தியாசம் தெரியுதே. முன்னாடி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறத பார்த்துருக்கிறோம், ஆனால் இப்போ ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு உங்களுக்குள் இருக்கிற வளர்ச்சியை மற்றவர்கள் காணும்படி உங்களுக்குள் ஒரு வளர்ச்சி உண்டாகணும். வளராதிருக்கிற நிலையில் இருக்கக்கூடாது. ஜீவன் உள்ளதெல்லாம் வளரும். அல்லேலூயா. இந்த ஃபுல் ஃபீட் இருக்கு பாருங்க, இது நான் லிவிங் திங்ஸ், ஜீவனற்றது. இது எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். இதுக்கு ஜீவன் இல்லை. ஆனால் எனக்கு ஜீவன் இருக்கு, உங்களுக்கு ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. ஜீவன் உள்ள ஒவ்வொன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஜீவியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகி போய் கிடக்கிறீங்க, அடைஞ்சு போய் கிடக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ ஜீவியம், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அறிக்கை சொல்லும்போது கீழ்ப்படிந்து சொல்லணும். எங்கேயோ உட்காந்து கீழே இருக்கிறவங்களும் சொல்கிறேன், மேலே இருக்கிறவங்களும் சொல்கிறேன். நான் சொல்லும் பொழுது சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாக சொல்லணும். தோத்திரம். இது பையர் கிறிஸ்தவர்கள், நான் பேச்சுக்கிட்டு இருப்பேன், நீங்கள் மண்ணு உட்காந்துருப்பீங்கன்னா அது என்னது, அது சோத்தரிக்கணும். அப்படி இல்லை, நீங்களும் பேசணும், நானும் பேசணும், கர்த்தர் கேட்கணும். அல்லேலூயா. சத்தமா. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வளர்ச்சியின் ஜீவியம். கிறிஸ்தவனாவது ஒரு நாளில் நடைபெறுகிற சம்பவம் ஆனாலும் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சத்தமா வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கிற அனுபவ ஜீவியம். கை தட்டி கிறிஸ்தவ ஜீவியம் வளர்ச்சி. மரம் நடுகிறது, ஒரு மரத்தை நடுறோம், ஒரு சோத்திரிக்கிற ஒரு தென்னை மரத்தை சோத்திரம் நடுறோம். தென்னை மரத்தை 1 மணி நேரத்திற்குள்ளே பள்ளம் நோண்டி அதை அழகாக பதப்படுத்தி நட்டுறலாம். ஆனால் அந்த தென்னை மரமானது வளர்ந்து பெரிய வனமாக மாற வேண்டுமானால் அதற்கு பல நூற்றாண்டுகள், பல ஆண்டுகள் தேவைப்படும். பல ஆண்டுகள் காலமாக அது தொடர்ந்து வளர்ந்து 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 அது கனி கொடுத்து நிழல் தந்து அநேகருக்கு பிரோஜனமாய் மாறணும்னா நெட்ட மரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம், அங்கே நிற்கக்கூடாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதே போல் கிறிஸ்தவ ஜீவி என்பது ஒரு நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆயுள் காலம் முழுவதும் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் வளர்ச்சியின் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டே இருக்கணும். பார்வான் சொல்றான், நீங்கள் கர்த்தரை பலியிடுறதுக்கு போங்க, ஆனால் ரொம்ப தூரம் போகாதீங்க. இந்த பார்வோனின் ஆவி நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் சிந்தனை எங்கடா வந்தா, இயேசுவின் நாமத்தில் ஐ ரெபுக் த டெவில், பிசாசை அதட்டி அதை வெளியே துரத்திட்டு நான் வளருவேன், கர்த்தருக்காக உயர்வேன், கர்த்தருக்காக முன்னேறுவேன் அப்படின்னு போகணும். இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 7 பாயிண்ட் இருக்கு, 7 பாயிண்ட் இருக்கு. அந்த 7 பாயிண்ட்டை இன்னைக்கு நான் வாசிச்சிடுறேன். ஆனால் சிலதை மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு டைம் இருந்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம், தோத்துறீங்களா? ஆனால் அந்த 7 பாயிண்ட்டை முன்ன உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நீங்கள் வருஷப்படுத்தி பாருங்கள். சோத்திரம். பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், சோத்திரம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நம்பர் 1,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. இரண்டாவது, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. மூன்றாவது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. நாலாவது, அவருக்குள் நடந்து கொண்டு. ஐந்தாவது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. ஆறாவது, விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு. ஏழாவது, ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. வளர்ச்சியின் ஜீவியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டபடியே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவரை ஏற்றுக்கொண்டபடியே. கொலோசியர் 2:6 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை பவுல் ஆழ்ந்த அர்த்தத்தோடு நம்மளோடு சொல்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்றது நாட் சிம்பிள். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது பவுல் ரொம்ப சிம்பிளா சொல்லல, அது ரொம்ப டெப்தா, ரொம்ப ஆழமா சொல்றார். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமாம்? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. ஹல்லேலூயா. அவரை வெறுமனே ஏற்றுக்கொள்வதல்ல, அவரை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாக அவரை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர், கிறிஸ்து, இயேசு என்ற 3 பதம் உள்ள வரதை நீங்க கவனிக்கணும். ஆண்டவரை சும்மா ஏத்துக்கிறேன் அப்படி இல்லை. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. கர்த்தர் என்றால் என்ன? ஆண்டவராகிய தேவன் அர்த்தம். கர்த்தர்னா என்னை ஆளுகை செய்கிறவர், என்னை ஆளுகிறவர், என் ஆண்டவர், அவர்தான் என்னை ஆளுகை செய்கிறவர் என்கிறதை நீங்கள் அறிக்கையிட்டு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அர்த்தம் கர்த்தர். கர்த்தர்னா தேவனாகிய ஆண்டவர்னு அர்த்தம். அப்போஸ்தலர் 2:36, ரோமர் 14:9, 1 யோவான் 5:20 ஆகிய வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2:36 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். சும்மா இயேசுன்னு சொல்லிட்டு போறதில்ல, அவர் தேவனும் ஆண்டவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விதத்தில் இயேசுவை உள்ள எடுக்கணும். சும்மா இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் ஆண்டவரும் கர்த்தருமாய் தேவனுமாய் இருக்கிறார். கிறிஸ்துன்னா என்ன? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணுகிறவர்னு அர்த்தம். கிறிஸ்துன்னா என்ன அர்த்தங்க? அபிஷேகம் பண்ணுகிறவர். அதற்கு இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, மெசியா, வரப்போகிறவர் என்ற இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அபிஷேகம் பண்ணுகிறவர். அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், மத்தேயு 3:11 சொன்னார், ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவர் ஆவியினால் அக்கினியினால் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் உங்களுக்கு தண்ணீரில் அபிஷேகம் பண்றேன், ஆனால் அவர் ஆவியினாலும் நெருப்பினாலும் ஸ்தோத்திரிக்கிற அக்கினியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. உலகத்தில் இவன் அபிஷேகம் பண்ணுறான், கடவுள்னு அவன் நம்புறதற்கு இவன் என்ன பண்ணுறான்? அபிஷேகம் பண்ணுறான். என்னென்னமோ அபிஷேகம் சொல்கிறாங்க, நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை கரைச்சி ஊற்றுறான், அது ஒரு அபிஷேகமா, எதோ சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது இவனாக ஒரு சிலையை உண்டாக்கி இவன் அதுக்கு என்ன பண்ணுறான்? அபிஷேகம் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் நம்ம அபிஷேகிக்கிறார். கையை தட்டி, நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. அது பாருங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். அதை இவன் சுமந்து கொண்டு போகிறான், இவரோ என்ன சுமந்து கொண்டு வர்றாரு. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மனுஷனுடைய ஜீவனை கேட்குது, ஆனால் அவரோ எனக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
இவன் அதை தேடி போகிறான், ஆனால் அவரோ என்னை தேடி வருகிறார். அதனாலதான் இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் உலகத்துல இல்ல. அவர் என்னை அபிஷேகிக்கிறவர். அப்ப இயேசுவை அக்செப்ட் பண்றது, ஏற்றுக்கொண்டது என்ன? அவரை கர்த்தரா ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர் என் அபிஷேகநாதர், அவர் என்னை அபிஷேகிக்கிறவர். அப்படி உள்ள அவரை அப்படி எடுக்கணும், ஆழ்ந்த அர்த்தத்தோடு எடுக்கணும். அவர் அபிஷேகம் பண்றவர். ஹல்லேலூயா. அவரை நான் கர்த்தரா மட்டும் ஏற்றுக்கொள்ளல, என்னை அபிஷேகிக்கிற கிறிஸ்துவாக அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை அபிஷேகிக்கும் போது எந்த மந்திரமும் என்னை தொடாது. அவர் என்னை அபிஷேகிக்கும் போது எந்த பில்லி சூனியமே என்னை தொட முடியாது. அவர் என்னை அபிஷேகிக்கும் போது எந்த ஒரு துன்மார்க்கனை என்னை தொட முடியாது. அவர் என்னை அபிஷேகிக்கும் போது எந்த இருளும் என்னை தொட முடியாது. அவர் என்னை அபிஷேகிக்கும் பொழுது எந்த ஒரு சத்துருவின் சேனைகளும் எனக்குள்ள பாய முடியாது. அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கும் போது எந்த ஒரு தீட்டும் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. தாவீது சொன்னான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒருவனை நான் பேசிட முடியுமா? நான் தொற்ற முடியுமா? அப்படின்னு சோத்திரம் தன்னுடைய ஜனங்களுக்கு தாவீது சொல்லுகிறான். அபிஷேகம் எவ்வளவு பெரிய மேன்மை! ஆண்டவருடைய அபிஷேகம் உன் மேல இருக்கும்போது, உன் மேல அபிஷேகத்தை பார்த்து சாந்தம் எட்ட நிற்பான், தோத்திரம் தூர நிற்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆபத்துகள் உன்னை கொல்ல பார்த்தது, உன்னை மிதிக்க பார்த்தது, உன்னை மூழ்கடிக்க பார்த்தது. ஆனால் கர்த்தர் உன்மேல் வைத்த அந்த அபிஷேகமானது உன்னை பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அபிஷேகிக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானி சகல சந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானி சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோம், அன்பினால் இன்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை அபிஷேகத்தினால் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்கள் ஆட்கொண்டு எங்களை அடலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அடலாக்கோ. அன்பினார் இன்று அலங்கரியோ, அன்பினார் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. அவரை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவரை அபிஷேகம் பண்ணுகிற கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் மட்டுமல்ல, அவரை இயேசுவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு என்றால் சகல பாவங்களை நீக்கி மீட்கிறவர் அல்லது ரட்சிக்கிறவர் அர்த்தம். மத்தேயு 1:21 சொல்கிறது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்கிறவர்?
ரட்சிக்கிறவர். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. தன் பாவங்களுக்கு விமோசனம் பெறுவதற்கு மனுஷன் என்னென்னமோ பண்றான். பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று இமயமலைக்கு போகிறான். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தவம் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று முள்ளுகளிலே படுக்கிறான். பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சோத்திரம் முள்ளுகளான சாட்டைகளினாலே தன்னை அடித்துக் கொள்ளுகிறான். சரத்தை கிழிக்க பார்க்கிறான். வெறுங்காலால் நடக்கிறான். பச்சை தண்ணியை ஊத்துகிறான். புனித பயணம் என்று சொல்லி போகிறான். சோத்திரிக்கிறோம், தன்னுடைய சரத்தை சிதைக்கிறான், வதைக்கிறான். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட செயல்களினால் எந்த பாவமும் மன்னிக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை நம்மை விட்டு நீக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் இந்த பாவத்தை போட்டு விடுகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு பாவ விமோசனம் தருக முடியும். அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்களாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்குள் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். இந்த பாவம் அவனை உறுத்துது, அவனுடைய குடும்பத்தில் இருளை கொண்டு வருது, அவனை வேதனைப்படுத்துது. பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சியை உண்டு பண்ணும். பாவம் அவனை அவமானப்படுத்திவிடும். பாவம் அவனுடைய வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும். பாவம் அவனுடைய எலும்புகளுக்குள் மறைந்திருக்கும். பாவம் அவன் படுக்கும் போது படுக்கும், நடக்கும் போது நடக்கும். அவனுக்கு வரும் நன்மையை அது தடுத்து கொண்டே இருக்கும். பைபிள் சொல்கிறது, பாவம் நன்மையை வர ஒட்டாதிருக்க பண்ணும். பாவம் தெய்வத்தை உன்னை விட்டு மறைத்து விடும். நீ என்ன ஜெபம் பண்ணினாலும் உன் சத்தம் தெய்வத்திடம் போகாதபடி அந்த பாவம் நடுச்சுவரை போல நிற்கும். இந்த பாவங்களை மன்னித்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறவர் நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாவியா இருந்த நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களை நம்மை விட்டு எடுத்து போட்டு நம்மை பரிசுத்தனும் புனிதனுமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் நமக்கு தீமையை போல பின்தொடர்ந்து வியாதி, பிரச்சனை, இருள், சமாதான பிரச்சனை, போராட்டம். ஏன் என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வருதுன்னு தெரியல, அப்படிலாம் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவன் மட்டுமல்ல, ஒரு பெரிய வெளிச்சம் நமக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் சிலர் இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாக அவரை ஏற்றுக்கொள்ளாம சிலர் ஆண்டவர் தீர்க்கதரிசி, சிலர் தேவ தூதர்களில் அவர் ஒருவர், தோத்திரம், அல்லது சுகம் கொடுக்கிறவர், அப்படிதான் ஆண்டவரை ட்ரீட் பண்றாங்க. நிறைய பேருக்கு தலைவலி பிரச்சனைனா வர்றது, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டு உடனே போயிடுறது. ஏன்னா அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராக ஏதாவது எனக்கு நடக்கிறதா பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஏதாவது சொல்றாரா அப்படின்னு குறி சொல்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு சிலலாம் போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடக்க போகிறதில்ல. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி எங்கேருந்து தொடங்குதுன்னா, அவரை நான் ஏதோ ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தூதனா, எனக்கு சுகம் கொடுக்கிறவராய், என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அவ்வப்போது அதிலிருந்து என்னை நீக்கி நிவாரணம் கொடுக்கிறவராக அல்ல, அவரை கர்த்தராக, கிறிஸ்துவாக, இயேசுவாக என் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவேளை எத்தனை பேர் அவரை கர்த்தராக, கிறிஸ்துவாக, இயேசுவாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க இடி முழக்கம் போல ஒரு பெரிய அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நாங்க அப்படிதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்ன செய்திடோ அவ்வுலக வாழ்வைக்காக காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடோ அவ்வுலக வாழ்வைக்காக காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அவரை கர்த்தராக கிறிஸ்துவாக இயேசுவாக ஏற்றுக்கொள்ளாமல் வேறு எதுவாகவும் நீ ஏற்றுக்கொண்டால் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் முரணானது. அது நாட் பர்ஃபெக்ட். எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள். அவரை ஆண்டவராக அபிஷேகம் பண்ணுகிறவராக அவருடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுதலை தந்து மீட்பளிப்பவராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சிலவங்க ஆண்டவரை ஒப்புக்கொள்வாங்க ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏசுனார்னா எனக்கு பிடிக்குங்க, நான் சின்ன வயசுல கூட கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தாங்க படித்தேன், எனக்கு கூட அவரை பிடிக்குங்க அப்படின்னு ஒப்புக்கொள்வாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க. அனாதை குழந்தை ஒன்று இருக்கு. ஐயோ பாவம், அனாதை குழந்தை, அம்மா அப்பா யாரும் இல்லை, சோறு போட யாரும் இல்லை அப்படின்னு பரிதாபப்படுவாங்க. ஆனால் தன் பிள்ளையாக யாராவது தத்தெடுத்து கொள்வாங்களான்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தத்தெடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு செலவு பண்ணணும், அந்த பிள்ளைக்கு வாழ்நாள் முழுக்க அதற்கு நாம் சோத்திருக்கிறோம் கிரயம் செலுத்தணும். ஆகவே அதில் கலட்டிக்குவாங்க. ஆனால் பரிதாபம் பண்ணுவாங்க, ஐயோ அனாதை பிள்ளை அப்படி இப்படின்னு. இப்படி ஆண்டவரை வெறும் ஒப்பு கொண்டு போகிற விசுவாசியாக இருக்கக்கூடாது. அவரை கர்த்தராக கிறிஸ்துவாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வேன், அவருக்காக ஓடுவேன், அவருக்காக ஊழியம் செய்வேன், அவரை ஊர் ஊராக சொல்லுவேன். அப்படி அவரை உள்ள ஏற்றுக்கொள்ள நாம என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பாடு பிடிக்குது, வாயில் எடுத்து போடுறோம், நல்லா தான் இருக்குன்னு. ஆனால் வயிறு ஏற்றுக்கொள்ளனா அஜீரணம் ஆயிடும். சாப்பாடு வாயில் எடுக்கிறோம், டேஸ்ட்டுன்னு சொல்லி என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் வயிறு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகிடும், அஜீரணமாகி அப்புறம் வயிற்றால் வாயால் போய் போய் வந்து நிற்போம். காரணம் என்னென்னா, நான் எடுத்த சாப்பாடு எதை ஏற்றுக்கொள்ளலை, வயிறு ஏற்றுக்கொள்ளலை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முறைப்படி ஏற்றுக்கொள்ளலை, ஒரு லிமிட்டில் வச்சுருக்காங்க. பார்வன் சொல்கிறான் லிமிட்டாக வச்சுக்கோ. நான் சொல்கிறேன் எங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. அவரை கர்த்தராக கிறிஸ்துவாக இயேசுவாக என் வாழ்க்கையின் எல்லாமாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறபடி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வேதம் சொல்லுகிற இந்த முறைமையின்படி ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்கள்தான் வளருகிற கிறிஸ்தவர்கள். கொலோசிய சபையாரே, அவரை நீங்கள் கிறிஸ்துவாக கர்த்தராக இயேசுவாக ஏற்றுக்கொண்டபடியே என்று சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட்டை மட்டும் தியானித்து நம்ம முடிக்கலாம். ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. செகண்ட் பாயிண்ட், அவருக்குள் என்ன கொண்டவர்களாக. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ரெண்டு பகுதிகளை கொண்டது.
ஒன்று வெளியே காணப்படும் ஜீவியம், இன்னொன்று யாரும் காண முடியாத அந்தரங்க ஜீவியம். 2 ஜீவியம் இருக்கு. ஒன்று வெளியே காணப்படும் ஜீவியம், இன்னொன்று காணப்படாத ஒரு அந்தரங்க ஜீவியம். ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தின் வளர்ச்சியின் வெற்றி எங்கிருக்கு என்றால், அந்தரங்கத்தில் கர்த்தரோடு நாம் எவ்வளவு ஐக்கியம் கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய வளர்ச்சியின் ஜீவியம் இருக்குது. அல்லேலூயா. வெளியே பார்க்குற ஒரு ஜீவியம் இருக்குன்னு சொன்னல, வெளியே பார்க்கிற ஜீவியம் மட்டுமல்ல, ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தின் வளர்ச்சி எங்க இருக்கு என்று சொன்னால், அந்தரங்கத்தில் கர்த்தரோடு நான் எவ்வளவு நெருக்கமான ஐக்கியம் வைத்திருக்கிறேனோ அதை கொண்டு என்னுடைய வளர்ச்சி இருக்கிறது. இயேசு சொன்னார், மத்தேயு 6:6 சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும்போது, அந்தரங்க ஜீவியத்தை சொல்ற மாதிரி, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை கதவுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு. அப்போ நீ ஜெபம் பண்ற, பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலன் அளிப்பார். அப்படியானால் என் வாழ்க்கையின் பலன் எங்கிருந்து வருகிறது? நான் அந்தரங்கத்தில் கர்த்தரோடு என்ன உறவு வச்சிருக்கேன். வெளியில வந்து நானும் கிறிஸ்தவன் தான், நானும் சர்ச்சுக்கு வரேன்னு பைபிளை எடுத்துக்கிட்டு இங்கே பாட்டு பாடுறதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதை வச்சு வளர்ச்சியின் ஜீவியம் அல்ல. அந்தரங்க ஜீவியத்தில் யாரும் காணாத ஒரு நிலைமையிலும் நான் கர்த்தரோடு கொண்டிருக்கிற அந்த நெருக்கமான ஐக்கியம், அந்த உறவு, சோத்திருக்கிறோம், அந்த இன்டிமசி, அது ரொம்ப முக்கியம். ஒரு மரம் நன்றாய் துளிர்த்து கிளை விட்டு செழித்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழமாக அதிகமாக வளர்ந்து சத்து நீரை உறிஞ்சி மரத்திற்கு கொடுக்கிறதோ அதை வச்சு தான் ஒரு மரத்தின் வளர்ச்சி இருக்குது. ஒரு மரம் மேலே அப்படி வளருதுன்னா அதன் வேர் மேலே வளருகிற அந்த மரத்தின் அளவை விட பல மடங்கு அதிகமாக வேறானது கீழே என்ன செய்துங்க, பரவி ஆழமாக அதிகமாக போய் அது சோத்திரம் பூமியில் இருக்கிற சத்தை உறிந்து அது மேலே கொடுக்கிறதால தான் மரம் மேலே செழிப்பாக வருது. இதைத்தான் பவுல் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக பேசுறார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையை நல்லா இல்லைன்னா அவங்களுடைய அந்தரங்க ஜீவியம் கர்த்தரோடு நெருக்கமான ஐக்கியம் இல்லை. சும்மா 4 பேருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பார்வைக்காக என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. மாயக்காரராகிய நீங்களே பார்வைக்காக சந்தை வெளியில் நின்று என்ன பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளான ஜீவியத்தில் யாரோட ஐக்கியம் இல்லை, ஆண்டவரோட ஐக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், ஆனால் இருதயம் என்னை விட்டு எப்படி இருக்குதுங்க, தூரமா இருக்கிறது. உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயமோ எனக்கு விரோதமா இருக்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள் கானானுக்கு நேராய் பயணமானாலும் அவருடைய உள்ளமோ எகிப்தை நோக்கி திரும்பி இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், உங்க முழு உள்ளமும் கர்த்தர் பக்கமா இருக்கா? யாரும் காணாத உங்க அந்தரங்க ஜீவியம் தேவனோடு நெருங்கி இருக்கிறதா? ஆண்டவரோட ஆழமான வேறு உங்களை யாரும் பார்க்கல, ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியில நிறைந்து அந்த உறவை மேம்படுத்த, அந்த உறவில இன்னும் வளர தனி ஜெபம், கர்த்தரோடு கூட ஆழமான நெருக்கமான உறவு உங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில ரொம்ப ஜெபம் பண்ற மாதிரி காட்டுவாங்க, பாடுற மாதிரி காட்டுவாங்க, அதில் ஒரு துளி கூட அந்தரங்க ஜீவியத்தில் இருக்காது. அது வருத்தம். ஒரு நாள் வெட்கப்படுவீர்கள், ஒரு நாள் உங்கள் குட்டு வெளிப்பட்டு விடும். என்னடா நல்லா தான் ஜெபம் பண்ணியிருந்தார், ஏன் இவருடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு 4 பேர் உன்னை பரிகாசம் பண்ணும்படி உன் வாழ்க்கை மாறிவிடும். அல்லேலூயா. பல நாள் திருடன் ஒரு நாள் என்ன செய்வான், மாட்டுவான். ஆனால் உண்மையின் ஜீவியம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. ஆலமரம் பூமிக்குள் எவ்வளவு தூரம் அகன்று பறந்து பூமிக்கு மேலே பாருங்க. ஆலமரம், அடையார் ஆலமரம்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அந்த ஆலமரத்தை பார்த்ததில்லை.
நீங்கள் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேர் அதில் நிழலில் என்ன செய்யலாம், உட்காரலாம்னு சொல்லி நாங்கள் இருக்கும்போது பாட புஸ்தகத்தில் அடையாற ஆலமரம்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. தோத்திரம். அப்போது அந்த ஆலமரத்தின் நிழலில் பல பேர் உட்காரக்கூடிய அளவிற்கு அது மேலே வெளியில் நல்ல நிழல் கொடுக்கக்கூடிய படர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆலமரம் அதைவிட வேர்கள் பூமிக்கு அடியில் அதைவிட ஆழமாகவும் அகலமாகவும் பரவலாகவும் தன்னுடைய வேர்களை அதை விட்டிருக்கிறதுனால்தான் எத்தனை புயல், எத்தனை காற்று, எத்தனை மழை பெய்தாலும் அது சாய்ந்து போகாமல் இருக்கிறது. காரணம், அதன் வேர் ஆழமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டட கலைஞர்கள் கூட அப்படி அந்த ஒரு மரம் மேலே நிற்கிறதற்கு வேர்கள் எப்படி அகலமாய் ஆழமாக வேர் விடுகிறதோ அதை வைத்துத்தான் வீட்டை கட்டுகிறார்கள். ஒரு வீடு எவ்வளவுக்கு உயரம் நீங்கள் எழுப்புகிறீர்களோ, முதலாவது அந்த வீட்டிற்கு அதன் ஆழம் மிக முக்கியப்படும் எண்ணுவாங்க. ஆழத்தை ஒருவன் முக்கியப்படுத்தாமல் மேலே வீட்டை கட்டுவான்னு சொன்னால் வீடு பொத்துன்னு கீழே விழுந்துடும். தோத்திரம். அல்லேலூயா. சமீபத்தில் கூட சோத்திரிக்கிறோம், ஆட்டுப்பட்டியில் பாருங்கள், ஒரு வீடு அப்படியே கவுந்துச்சு பாருங்கள். 2 மாடியா 3 மாடியான்னு தெரில, பரிதாபமாக போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த லைனில் நான் சும்மா நடந்து போயிட்டு வந்தேன். சோத்திரம். அப்புறம் அடுத்த வாரம் சொல்கிறாங்க, அங்கே ஒரு வீடு இருந்தது பாஸ்டர், நீங்கள் நம்ம போனோமே அங்கே தான் இருந்தது. ஒரு வீடு அப்படியே சாஞ்சிச்சு. காரணம், இங்கே ஸ்ட்ரைட்டு தூக்குடாங்க, ஆனால் பூமியில் அவ்வளோ போல. நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எங்கடா அந்த சிஸ்டரை காணா, நல்ல ஜபத்துக்கு தான் வந்துச்சு, காணா. அந்த பிரதர் என்னடா காணா, சர்ச்சு, பைபிள், கோயில் அப்படின்ட்டு போயிடுது. காரணம், அது ஆழம் வேறு எங்கே போகலைங்க. ஆனால் உங்கள் வேறு ஆழமாக இருந்தால் என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும், எந்த நிந்தை வந்தாலும், எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர்கள் ஒருபோது விலகி போக மாட்டாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பேரில் கொண்டிருக்க வேண்டிய பக்தியும் விசுவாசமும் ஆழமா இல்லாதபடியால் அநேக தரம் அந்நியர்களால் ஒடுக்கப்பட்டாங்க. இஸ்ரவேலர்கள் பேரு தான் இஸ்ரவேலன், ஆனால் அவர்களுக்கு தேவனோடு அந்தரங்க ஜீவியத்தில் ஆழமான தொடர்பு இல்லாததினாலே பெலிஸ்தியர்களினாலும், அசீரியர்களினாலும், பாபிலோனியர்களினாலும், இன்னும் பல சத்துருக்களினாலும் அவ்வப்போது இஸ்ரவேலர்கள் நெருக்கப்பட்டார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையில் தேவனோடு ஆழமான தொடர்பு இல்லை. இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற நீங்கள் வெளியில் நம்ம தேவ பிள்ளையா பைபிள் வச்சுக்கிட்டு பாட்டு புத்தகம் வச்சுக்கிட்டு தேவ பிள்ளைன்னு சொல்றது இல்லை. எந்த அளவுக்கு வெளியில் தேவ பிள்ளைகளை காண்பிக்கிறோமோ அதை விட பல மடங்கு ஆழமாய் உங்கள் வேர் தேவனோடு கூட இருக்கணும். அப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்ததுனால ஒடுக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு பட்ட மரங்களை போலானார்கள், பரிதபிக்கப்பட்டார்கள். அதை குறித்து ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது: யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழ் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் மேலே கனி கொடுக்க வேண்டுமானால் நான் கீழே வேர் பற்றி இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் கீழே வேர் பற்றி இராவிட்டால் நான் மேலே கனி கொடுக்க முடியாது. நான் மேலே கனி கொடுக்க வேண்டுமானால் நான் கீழே வேர் பற்றி இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அந்தரங்கத்தில் அவர்களுடைய அந்தரங்க ஜீவி ஆண்டவரோடு சரியாய் இருந்தால் நீங்கள் மேலே கனி கொடுக்க முடியும். ஆனால் அந்தரங்கத்திலே நீங்கள் ஆண்டவரோடு சரியான உறவாடவில்லை என்றால் உங்களுக்கு மேலே என்ன இருக்காது? மொட்டை மரமாக இருப்பீர்கள். ஆண்டவர் கனி தேடினார், அந்த மரம் ஒரு கனியும் என்ன செய்யவில்லை, தரவில்லை. காரணம், வேறு எப்படி இல்லை, கீழே இல்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம்
24வது வசனம் 25வது வசனம் இப்படி, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்த வசனம், பெருமழை சொரிந்தும் பெருவெள்ளம் வந்தும் காற்று அடித்தும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அந்த வீடு ஆழமாய் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்ததினால், சத்தமா சொல்லுங்க, பெருமழை சொரிந்தும் பெரு வெள்ளம் வந்தும் காற்று அடித்தும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு ஆழமாய் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தபடியால் அது விழவில்லை. அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கை நல்ல கீழே டெப்தா இருக்கணும். நல்லா ஜெபம் பண்ணி உங்க வேற எங்க கொண்டு போகணும்? கீழே கொண்டு போகணும். அதான் வளருகிறவர்கள். நான் வளர்ச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிசாசு சொல்லுவான், பார்வன் சொல்லுவான், அதிக தூரம் என்ன செய்யாத, போகாத. கிறிஸ்தவ ஜீவியம் வேர் பற்றி நடக்கிற ஜீவியம். அல்லேலூயா. மேலே எவ்வளவு வளர்ச்சியை பார்க்கிறோமோ அதை விட பல மடங்கு கீழே கீழே. நான் 1 மணி நேரம் உங்களுக்கு செய்தி கொடுப்பதற்கு 1 வாரம் முழுக்க செலவிட்டிருக்கேன். 1 மணி நேரம் செய்தி தான் இது. ஆனா இந்த 1 மணி நேரம் செய்திக்கு பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தியானித்து ஜெபம் பண்ணி இதை உங்களுக்கு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சாப்பாட்டை 1/2 மணி நேரத்தில் குமிக்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் வீட்டம்மா எம்மா நேரம் செஞ்சாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சில சாப்பாட்டெலாம் ஃப்ளேமை ரொம்ப குறைச்சி வச்சு செய்யணும். அப்போ தான் பதமாக நல்லா சுவையாக சாப்பிட்டு போவீங்க. அப்போ கொஞ்சம் லேட் எடுக்கும், டைமு எடுக்கும். ஆனால் 1/4 மணி நேரத்தில் இழுத்து கட்டாச்சிடுவோம் நம்ம. ஆனால் செய்த நேரம் எவ்வளோ நேரம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியில் நம்முடைய ஜபம் சுருக்கமாக இருக்கலாம். சில ஆட்கள் வெளியில் ஜெபம் பண்ண கத்தாவேன்னு ஆரம்பித்து தோத்திரம் வயிறு காயிற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியில். சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப ஷார்ட்டாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அந்தரங்கத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. வெளியில் உன் ஜெபம் சுருக்கமாக இருக்கட்டும், அந்தரங்கத்தில் உன் ஜெபம் நீட்டமாக இருக்கட்டும், ஆழமாக இருக்கட்டும். என்னுடைய ஸ்கேல் நிறைய விஷயங்கள் இல்லை. இந்த வெளியில் ரொம்ப வளவலன்னு எல்லாரையும் நான் சொல்லலை. கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். நல்ல அந்தரங்கத்தில் நல்ல டீப்பாக ஜெபம் பண்ணுறவங்க வெளியில் ரத்தன சுருக்கமாக ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. சோத்தரிக்கிறோம். அதுக்காக ஷார்ட்டாக முடிக்கிறவங்களாம் ரொம்ப லென்த்தாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலை, சொல்கிறேன். தோத்திரம். சில ஆட்கள்லாம் பாரு, நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன், பாஸ்டர் சொன்னார்ல லென்த்து அங்கே இங்கே ஷார்ட்டு, தோத்திரம் அப்படி சொல்லி ஏமாத்தோம். நான் உண்மையே சொல்கிறேன். அல்லேலூயா. வெளியில் சூழ்நிலையில் கேட்ட மாதிரி ஜெபிக்கணும். ஆனால் நம்ம தனிப்பட்ட விதத்தில் நல்ல டைம் எடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அவன் வேர்களை எப்படி விடுகிறானா? வாய்க்கால்களிலே ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவன். ஆமென். வாய்க்கால்கள் ஓரமாய் தன் வேர்களை என்ன செய்கிறான்? விடுகிறான். உஷ்ணம் வருகிறதையும் காணாமல் அவன் இலைகள் எப்படி இருக்குதுங்க? பஞ்சம் பசி பட்டினி என்ன வந்தாலும் மற்ற வீடெல்லாம் காஞ்சி கிடக்குது, ஆனால் இந்த விசுவாசி வீடு மட்டும் எப்படி இருக்குதுங்க? பச்சையாக இருக்குது. காரணம் என்னன்னா அவருடைய வேர் ரொம்ப ஆழமாக உள்ளே இருக்குது. மாத்திரமல்ல, மழை தாட்சியான வருஷங்களிலும் அவன் வருத்தமின்றி தப்பாமல் என்ன கொடுக்குறான்? ஆமாம், வருமானம் இல்லை, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப நெருக்கத்தின் நடுவிலும் அந்த விசுவாசி எப்போதும் கனி கொடுத்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அந்தரங்கத்தில் தேவனோடு ஆழமாய் வேறுண்டு.
ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தராக, கிறிஸ்துவாக, இயேசுவாக அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் ஆழமாய் வேறுபடுகிறோம். இவங்களுடைய வாழ்க்கை தான் மேலே மேலே வளர்ந்து போகும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மேலே மேலே நான் வளர வேண்டுமானால் கீழே கீழே கர்த்தருக்காக வேறுவிட வேண்டும். சொல்லுங்க. நாங்கள் மேலே கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் கீழே வேர் பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மீதமுள்ள சத்தியத்தை கர்த்தரை சித்தமானால் வருகிற வாரத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவியம், கர்த்தருக்குள்ளே வளர்கிற அனுபவம், கர்த்தருக்குள்ளே மேலே போகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாஷி கந்தன மதுர பாபா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எங்க நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே கொள்ள வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். இந்த நாளும் இந்த நாமம் பாவ வேண்டும். பாவமான சாபம் எல்லாம் நீங்க வேண்டும். பாவமான சாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். Glory. ஜீவ தண்ணீர் எல்லாரும் பாடுங்க. சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். உந்தன் நாமம் பாட வேண்டும். மரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். மரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இந்த நாவி எந்த Glory. பெருக வேண்டும். Glory. இந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இந்த நாமம் எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இந்த நாமம் எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இந்த நாமம் எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் நடப்பது. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியின் ஜீவியம். இன்றைக்கு பார்த்த இந்த 2 ஆவிக்குரிய அனுபவங்களினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே
எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை லிமிட்டா இருக்க கூடாதப்பா. மக்கள வளர்ந்துகிட்டே இருக்கிற அனுபவத்தை தான். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய திவ்யமான வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி. ஆமா ஆண்டவரே, நாங்கள் பார்வோன் சொன்னான், நீங்கள் கர்த்தரை பலியிடுகிறதுக்கு போகுங்கள், ஆனால் அதிக தூரம் போக வேண்டாம் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் குறைக்க பார்க்குறான்ப்பா. பிசாசு நீ கடைசி காலத்தில் நிறைய பேருக்குள்ள ஒரு வஞ்சகத்தை அவன் செலுத்துறான். சர்ச்சுக்கு போகாமல் யாரையும் அவன் தடுக்கல, ஆனாலும் நீ அளவோடு செய்யின்னு உள்ளத்தில் எண்ணங்களில் அப்படி விதைய போடுறான்ப்பா. அந்த விதைக்கு என் ஜனங்கள் பலியாகாதபடிக்கு ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாவற்றிலும் வளர்ந்து 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 பெருகி பெருகி முன்னேறி முன்னேறி கடந்து செல்லுகிறவர்களாக என்னைய சபை மக்களையும் மாற்றும். கொலோசியர் 2:6 நாங்கள் பார்த்தபடி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தின் வளர்ச்சி எங்களுக்குள் நாளுக்கு நாள் இருக்க, நாங்கள் மேலே கனி கொடுக்கிறவர்களாக இருப்பதற்கு கீழே வேர் பற்றி நடக்கிறவர்களாக இருக்க, எங்களுடைய அந்தரங்க ஜீவியத்தில் உம்மோடு நெருக்கமான உறவு கொண்டவர்களாக இருக்க எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ ஏற்றுக்கொண்டோம் என்று அல்ல, அவரை கர்த்தராக கிறிஸ்துவாக இயேசுவாக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து பெருக எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நடத்தும், தேவைகளை சந்தியும், வியாதி பலவீனங்களோடு கூட இருக்கிற பலவீனங்களை மாற்றும், கடன் தொல்லை பிரச்சனை சோத்திர நெருக்கடியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் அதை மாற்றும். இந்த வாரத்தில் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இந்த வாரம் பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவீராக, அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவீராக. அவருடைய வீடுகள் எல்லாம் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன், அவருடைய வாகனங்களில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன் கர்த்தர். இந்த வாரங்களில் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இந்த வசனம் அவர்களுக்குள்ளே உணர்வு உண்டாக்கி கொண்டே இருக்கட்டும். இந்த வசனம் அவர்களுக்குள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளை நீ நடத்துவீராக ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற நாட்களில் முழுவதும் நடக்கிறது VBSல உம்முடைய கிருபையின் கரம் இருப்பதாக தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு. இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமாய் சொல்லுவோம் மாரநாதா. ரொம்ப சத்தமா 3 முறை இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அவரை கேட்டேற்று பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாய் கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை 4 வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் நடப்போம், வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.